இது வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. எங்களுக்கு வந்துட்டு இந்த வருஷம் பொங்கல் இல்ல. நான் முன்னத்த நாள் காப்பு கட்டின வீடியோலாம் போட்டிருப்பேன். அந்த அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா, நாங்க பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லா சாமானுமே வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு பங்காளி வீட்ல வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அதனால இந்த வருஷம் எங்களுக்கு பொங்கல் இல்லைங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு குட்டி தம்பிக்கு மட்டும் குளிக்க வச்சுட்டு அவருக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அத்தை, ஹஸ்பண்ட் எல்லாமே காட்டுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா, அதனால் இங்கே வந்துட்டேன் தம்பி காமிக்கிறதுக்காக. அப்புறம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நாங்கள் இந்த சாணியெல்லாம் கரைச்சி விட்டுட்டு இருந்தாங்க தண்ணிக்குள்ளே. இது வந்து எங்களுக்கு ஒரு உரம் மாதிரி. அப்போ தான் வந்து செடி கொஞ்சம் நல்லாவே தழைஞ்சு வரும். ஸோ அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருந்தோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து செடி வந்து பராமரிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு செடி நல்லாவே வருங்க. எங்களோட காடு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நாங்கள் நீட்டாக அந்த மாதிரி தண்ணியெல்லாம் விட்டு களையெல்லாம் எடுத்து பராமரிச்சிருக்கோம். அதனால தான் இவ்வளோ நல்ல கொழு கொழுன்னு தலையெல்லாம் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் மட்டும் குச்சி வெட்டுறது இருக்குங்க. அதையுமே வெட்டி விட்டு எல்லாமே களையெல்லாம் எடுத்து பாத்தி பிடிச்சி தண்ணி விட்டோம்னா அதுவுமே வந்து நல்லா தழைஞ்சிரும். ஸோ வந்துட்டு அதையுமே எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேயுமே கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா, அதையுமே ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வந்துட்டு இட்லி எல்லாமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லா சளி பிடிச்சிருச்சுங்க. இந்த கிளைமேட்னாலே என்னமோ தெரியல, எல்லாத்துக்குமே பயங்கர சளி. அப்புறம் வந்துட்டு குட்டி தம்பிக்குமே எப்படியோ இன்றைக்கி தான் இருமல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் அவருக்கே வந்து நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம வந்து சரி பண்ணிடணும், இல்லைன்னா அவர் ரொம்ப டவுன் ஆயிடுவார். ஹாஸ்பிட்டல் வந்து நாங்களும் டிகிரி எல்லாமே செக் பண்ணோம். பட் ஆனால் அவருக்கு காய்ச்சல் எதுவுமே இல்லை. அதனால் வந்து ஒரு சிரப் மட்டும் கொடுத்துருந்தாங்க, அதை மட்டும் கொடுக்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கரெக்டாக கிளம்புற நேரம்னு பார்த்தீங்கன்னா நர்ஸு வந்துட்டு தம்பி வந்து ஆசையை தூக்கி வச்சுருந்தாங்க ஒரு கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போயிட்டு இவருக்கும் வர்றதுக்கு மனசு இல்லை, அவங்களுக்கும் விடுறதுக்கு மனசு இல்லைங்க. சரின்னு சொல்லிட்டு எப்படியும் அங்கேருந்து கிளம்பியாச்சு. கரெக்டாக ஒரு ஈவினிங்காக ஆயிடுச்சுங்க நாங்கள் திருப்பி ரிட்டன் வரும்போது. சரின்னு சொல்லிட்டு நாங்களுமே அப்படியே ஒரு பேக்கரியில் நிப்பாட்டி ஏதாவது வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்குறதுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு இது நிறைய பன்னு அது இதுன்னு வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு பன்னு, பிஸ்கட்ஸ் இது எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இது கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எங்களோட பொங்கல் வந்துட்டு இப்படி தாங்க போச்சு. நாங்கள் ஒன்று நினச்சோம். பட் ஆனால் ஆண்டவன் ஒரு முடிவு தான் பண்ணுறாரு.